ஷேய் எப்பா விஷ்ணுவ பிரமா எப்பா இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டான். நடிகர் மாதிரி எப்படி நடித்து எப்படி இந்த அரசியல்வாதி எப்படி காலை இரண்டையும் காலை தோளில் தூக்கி போடுதானா தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அரசியல்வாதி நடிகர் எல்லாம் காலை தோளில் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அந்த உடைகள் ட்ரெஸ்ஸுகள் உன் கண்ணோட்டமாக அவனை மாற்றி அவன் குடும்பத்தாருக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் போட்டு ஃபோர் வீலரில் தூக்கி காட்டணும். இப்போ ஏற்கனவே ஃபோர் வீலரில் நடுச்செண்டலில் ஓட்டையை போட்டு 2 கையை தூக்கி கும்பிட்டே போகிறான்ல, அப்படி இருக்கக்கூடாது. ஃபோர் வீலரில் ஆடணும். மேடை மாதிரி போட்டு ஆட விட்டுரு. அவன் பொண்டாட்டி மாதிரி எம்எல்ஏ பொண்டாட்டி, எம்பி பொண்டாட்டி, முதலமைச்சர் பொண்டாட்டி, கீழே பஞ்சாயத்து போடு அவன் வார்டில் நிற்கான்ல, அனைத்து அதிகாரிகளும் அவன் பொண்டாட்டிகளும் மேடையில் அந்த வண்டி ஃபோர் வீலரில் ஏற்றி அரை ட்ரெஸ்ஸு நடிகர் நடித்து காட்டான்லப்பா, ஆடினான்ல, ருசிச்சு வீட்டில் உட்காந்து பார்க்கான்ல, எல்லாருமே பார்க்காங்க. மானிட பிறவி எப்படி நடிச்சிருக்கான், எப்படி நடிச்சிருக்கா, அவள் எப்படி நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காள், இப்படி அந்த ட்ரெஸ்ஸுகளை மாற்றி உடைகளை மாற்றி அந்த ஃபோர் வீலரில் 2 கையை தூக்கி எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு ஆடணுமோ அந்த மாதிரி ஆட விட்டு ஓட்டு முத்திர ஜனநாயகம் போடுதான்ல, அவனுக்கு காட்ட விட்டுறப்பா. மனசில் ஏற்கனவே நந்தி விட்டுட்டான், நேற்றே விட்டுட்டான். ஆனால் விட்ட உடனே இப்போ அரசியல்வாதி எல்லாமே பேதான். அப்போ நம்ம மகா பொண்டாட்டி இப்படிலாம் அரை ட்ரெஸ் போட்டு விட்டால் ஓட்டு நமக்கு நிறைய விழும். நம்ம வீல் சேரில் உட்காந்து நாடிக்கட்டு போட்டு ஒருத்தர துட்டு ஒட்டி நம்ம ஆடி காகித பேப்பரை சம்பாத்தியம் பண்ணி 4 வீலர் 2 வீலர் வீடு இடங்கடங்கெல்லாம் கட்டலாமா அப்படின்னு யோசனை பண்ணுதான். அவன் பொண்டாட்டி மார்ட்டையும் கேட்கான், பிள்ளைகிட்டையும் கேட்கான். அப்போ நாங்கள் அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுகளை தயார் பண்ணுங்க, நாங்கள் ஆடிடுறோம், கரெக்டாக ஓட்டு முத்திரை போட்டுருவாங்க. எப்படி இதெல்லாம் என்னப்பா? அவன் செஞ்ச வேணா அவனுக்கு, அரசியல்வாதிக்கு செஞ்ச வேணா அவனுக்கு, நடிகர் செஞ்ச வேணா அவனுக்கு. இப்போ நடிகருக்கும் தூக்கி மாட்டி தூக்குவார். அப்போ நேரம் அவங்களும் ஆடி காட்டணும். இப்போ ஆடிக்கு படத்தில் திரைலோகத்தில் விட்டுதான். அதே மாதிரி ரோட்டு காட்டிலே அவன் ஆடி காட்டணும். வானரப்பட இராணுவம் சும்மா துவைச்சி விட்டு கொண்டு வருவான். ரோட்டு காட்டில் முக்கால் சத்தியம் பேப்பரை வச்சு விளையாடுதான், அசிங்கத்தனம் அகம்பாதம் பண்ணுதான். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் ஏப்பா ஆட விட்டுறப்பா. எல்லாம் எம்எல்ஏ ரெடி ஆகிட்டான். ஒரு 10-20 எம்எல்ஏ பார்த்த உடனே அப்போ நம்ம பொண்டாட்டி மாதிரி நம்ம பிள்ளைகள்லாம் அப்படியே ஆட விட்டுலாமா, ஓட்டு நிறையா விழுமான்னு, ஓட்டு முத்திரை நிறையா விழுமான்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஆட விட்டு அரை ட்ரெஸ்ஸாக இருக்கணும். சட்டையை விட்டு உடம்பு துணியிலலாம் ஓட்டையாக ஆடுதான்ல, நடிகர் எப்படி ஆடுதான், ஒரு ட்ரெஸ்ஸுகளை போட்டு ஓட்டையா அரை குறையா அந்த மாதிரி ஆட விட்டு ஜனநாயகம் பார்க்குறதெல்லாம் விட்டுறப்பா. அப்படித்தான் குத்துவான் ஓட்டுவான் முக்கால்